Exercise 2.1, 10th standard, problem number 1. So we will see the first problem. Find all positive integers which, when divided by 3, leaves remainder 2. Simple concept, children. You should find all the integers. That is the numbers which when you divide by 3, it should give you remainder as 2. So we have a set of integers, isn't it? In that you identify what and all integers when you divide by 3 gives remainder 2. So when we start with the answer, no, we put that by Euclid's division lemma, we fill this part. What is this part? A is equal to BQ plus R. Only this part is important. What is this Euclid's division lemma? A is equal to BQ plus R. A is the integer which I want. Multiple of 3 because I'm saying it is divided by 3. So 3Q should come. And what remainder it should give? Plus 2. So put a plus 2 here. So now I'll start finding out the A value. So what are all the values which will give me the answer as remainder as 2 when divided by 3? Let me check and see. See, when I substitute, that is A leaves the remainder 2 when divided by 3, they are saying. When I put 2 here, what will happen when I divide by 3? I will get the remainder as 0. Then if I put 5 here, what will happen? 5 divided by 3, what will happen? I will get the 5 divided by 3 is, remainder is 2. Again 8 divided by 3, what will happen? 3 2s are 6, 7, 8, 2 remainders. And then 11 divided by 3, what will happen? Yes, 3 3s are 9 and then 2. So almost your value comes as 2 as the remainder. So if I take 2 as the answer, then I will put Q as 0 here. So 3 into 0 is 0 and the remainder will be 2. So next when you proceed on, just add 3 with it, then add 3 with it, then add 3 with it and go. That's all. Identifying the first element only is important. Once you identify, the story is over. சிம்பிள் கான்செப்டாக போட்டோன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் பாசிட்டிவ் இன்டீஜரை ஏன்னு எழுதிக்கோங்க, மல்டிப்பிளை 3ன்னு எழுதிக்கோங்க. 3Qஆல் நான் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 2 வரணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ Qக்கு 0 போட்டேன்னா என்னோட ஆன்சர் என்ன வந்துடும்? 3 into 0 plus 2 என்ன? 2. 3க்கு 1 போட்டால் என்ன வரும்? 3 1s are 3 plus 2 என்ன? 5. 3க்கு 2 போட்டால் என்ன வரும்? Qக்கு 2 போட்டால் 3 2s are 6 plus 2 8. அவ்வளோதான். அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். Exercise 2.1, problem number 2. Though the problem looks big, the working is very simple. A man has 532 flower pots. Okay. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. எத்தனை ரோன்னு சொல்லலை, ஒரு ரோலையும் 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்கணும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். இந்த கொடுத்த 532ல் எத்தனை ரோஸ் இப்படி கம்ப்ளீட்டாக பண்ண முடியும்? அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பார்ட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர்? எவ்வளோ ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிள். பெரிய நம்பர் என்ன? 532. கொடுத்துருக்கிறது என்ன? 21. ஸோ ரிமைண்டர் நான் கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா? ஸோ எப்படி அதை ஃபில் பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிடுங்க. யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். பெரிய நம்பர் 532 is equal to 21Q. இந்த 21Q, ஏன்னா இங்கே 21 ரோஸ் 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதை எவ்வளோ முடியுமோ எக்ஸாஸ்ட் பண்ணி மிச்சம் இருக்கதை ஆறுன்னு போட்டுக்கோங்க, ரிமைண்டர் ஆர். அப்போ 532 is equal to 21 into 25 plus 7 வரும். நீங்கள் வந்து 21ஆல் இந்த 532 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்துடும். ஸோ 532 வந்து 21 into 25 பண்ணீங்கன்னா plus 7 பண்ணாதான் 532 வரும். ஸோ ரிமைண்டர் என்ன? 7. ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் என்ன? 25. லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து ரிமைண்டர் ஈக்குவல் டு 7. ஸோ சிம்பிளாக இந்த கான்செப்டை யோசிப்போம். கொடுத்துருக்க பெரிய நம்பர் 532 இஸ் ஈக்குவல் டு அ மல்டிபிள் ஆஃப் 21 பிளஸ் ரிமைண்டர். 532 இஸ் ஈக்குவல் டு அ மல்டிபிள் ஆஃப் 21 பிளஸ் ரிமைண்டர். 532 21ஆல் டிவைட் பண்ணுங்க, 25 உங்களுக்கு கோஷன்ட் வரும். ரிமைண்டர் என்ன? 7. ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் என்ன? 25. லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பார்ட்ஸ் என்ன? 7. இந்த ஆன்சரை முடிஞ்ச அளவுக்கு மக் பண்ணியே வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே 532ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? 5 plus 2 என்ன? 7. ஸோ லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸ் என்ன? 7. அண்ட் அந்த 5 and 2 யூஸ் பண்ணி கடுக்கும் போது 25 ஆன்சர் வரும், கம்ப்ளீட்டட் ரோ. இந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். ஸோ இங்கே 25ன்றது கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் 25. 5 plus 2 ரிமைண்டர் 7 பார்ட்ஸ்.
Okay. So this is an interesting question. Prove that is exercise 2.1 question number 3. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. Divisible by 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. Okay. So product of two consecutive positive integers. Consecutive na next இருக்க number. Positive na plus sign hold பண்ற numbers integers. Okay. Product na multiply பண்ணணும். ஸோ ஒரு நம்பரை வந்து நான் என்னன்னு எடுத்தேன்னா இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும் n+1 இருக்கும் கரெக்டுங்களா அதே வந்து இன்னொரு லாஜிக் நான் எடுத்துக்கலாம் ஒரு நம்பரை n-1ன்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும் n நான் ஏதாவது ஒரு லாஜிக் எடுக்கணும் இல்லையா அதனால நான் ஜஸ்ட் இந்த சிம்பிளிஃபைட் லாஜிக் எடுத்துக்கிட்டேன் ஸோ n-1 அண்ட் n வந்து கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்போ அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன இருக்கும் n-1 இன்டூ n இருக்கும் ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் n இன்டூ n n² -1 இன்டூ n n ஸோ இப்போ நம்ம கையில் இருக்க ப்ராடக்ட் என்ன n² - n இப்போ இந்த பாசிட்டிவ் இன்டீஜர் ரெண்டு ஃபார்ம்ல வரலாம் ஒன்று அது ஈவன் நம்பராக இருக்கலாம் இல்லை அது ஆட் நம்பராக இருக்கலாம் ஈவன் நம்பர்னா மல்டிபிள் ஆஃப் டூவாக இருக்கும் ஆட் நம்பர்னா மல்டிபிள் ஆஃப் 2 + 1ன்னு இருக்கும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் நம்ம ஈவன் நம்பர்னா மல்டிபிள் ஆஃப் டூவாக இருக்கும் ஆட் நம்பர்னா மல்டிபிள் ஆஃப் 2 + 1 இருக்கும் ஸோ எப்போவுமே எந்த சம் பண்ணும் போதுமே ஈவன் நம்பர்னா 2q 2r அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கோங்க அதே ஆட் நம்பர்னா அந்த 2r + 1 2q + 1ன்ற ஃபார்மேட் எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு n² - 1 வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அதாவது இட் இஸ் டிவிசிபிள் பை 2ஆன்னு கேட்குறாங்க ஒரு நம்பர் பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகுதுன்னா அதுக்கு ரிமைண்டர் 0 வரணும் இதுதான் லாஜிக் எந்த ரிமைண்டரும் வரக்கூடாது ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக ஒரு 2வை என்னால் வெளியில் கொண்டு வர முடிஞ்சு ப்ராக்கெட்குள்ளே என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் ஒரு 2வை என்னால் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடிஞ்சிருச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 2 ஏன்னா ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு செக் பண்ணி பார்ப்போம் கேஸ் 1 ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன n is equal to 2q அதாவது ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்போ n² ப்ராடக்ட் என்ன n² - n இப்போ ரெண்டு இடத்துலையும் n-க்கு பதிலாக 2q போடுங்க அப்போ 2q the whole square என்ன ஆகிடும் 4q² - 2q இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது ஒரு 2q காமனாக இருக்கா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டேர்மில் மிச்சம் என்ன 2q செகண்ட் டேர்மில் மிச்சம் என்ன -1 இப்போ இந்த 2வை மட்டும் வச்சுட்டு இந்த மிச்சம் எல்லாமே ஒரு ஆப்பிள் அவ்வளோதான் ஸோ 2 ஆப்பிள்னு போட்டுருங்க அப்போ 2 ஆப்பிள்னா என்ன அர்த்தம் இட் இஸ் டிவிசிபிள் பை 2 அவ்வளோதான் ஒரு ரிமைண்டர் இல்லாமல் என்னால் ஒரு 2r கொண்டு வர முடிஞ்சது அதனால இட் இஸ் டிவிசிபிள் பை 2 இந்த தான் லாஜிக் டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லிட்டாங்கன்னா எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும் அந்த 2 வெளியில் வந்துட்டு ப்ளஸ் எந்த நம்பரும் இருக்கக்கூடாது இதில் ரிமைண்டர் கொடுக்கும்னு சொன்னாங்கன்னா அந்த ரிமைண்டரை கொண்டு வர ட்ரை பண்ணணும் ஸோ இப்போ n is equal to 2q + 1 பண்ணலாம் அதாவது கேஸ் 2 என்ன பண்ணுவீங்க எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 2q + 1 போடுங்க 2q + 1 the whole square -2q + 1 ரெண்டுத்துலேயும் ஒரு ஆப்பிள் இருக்காங்களா ஸோ அந்த ஆப்பிளை வெளியில் எடுத்துருங்க 2q + 1ன்னு எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டேர்மில் மிச்சம் என்ன 2q + 1 செகண்ட் டேர்மில் மிச்சம் என்ன வெறும் 1 அதனால -1 ஏன்னா ஃபுல்லாக அந்த டேர்மை வெளியில் எடுத்துட்டோம் இப்போ ப்ராக்கெட்குள்ளே +1ம் -1ம் கேன்சல் ஆகிடுச்சு அப்போ மிச்சம் என்ன இருக்கீங்க 2q மட்டும்தான் இருக்கு 2q + 1 இப்போ இதுவும் திருப்பி நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2ன்ற நம்பர் வெளியில் இருக்கு மிச்சம் எல்லாம் ஒரு ஆப்பிள் ஆக்கிடலாம் ஸோ 2r so it implies it is divisible by 2 therefore n² - n is divisible by 2 for every positive integer either the integer can be an odd number or it can be a even number therefore it is divisible by 2 for every positive integer n so இவ்வளவுதான் எந்த சம்மு கொடுத்தாலும் சிம்பிளா கிரியேட்டிவ் கொடுத்தா கூட நீங்க சிம்பிளா பண்ணிடலாம் அவங்க கேட்டது ப்ராடக்டா சம்மா ஸ்கொயரா அதை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்னன்னு அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த நம்பர்ஸை வச்சு ப்ராடக்டோ சம்மோ கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஈவன் கேஸ் போடுங்க ஒரு ஆட் கேஸ் போடுங்க ரெண்டுத்துலையும் ப்ரூவ் பண்ணீங்கன்னா சம் முடிஞ்சு போயிடுச்சு எக்ஸசைஸ் 2.1 கொஸ்டின் நம்பர் 4 when the positive integers a, b and c are divided by 13 okay the respective reminders are 9 7 and 10 okay so they are saying that you divide a by 13 remainder 9 வரும் b at 13 ஆல divide பண்ணா remainder 7 வரும் c at 13 ஆல divide பண்ணா remainder 10 வரும் அப்படின்னு சொல்றாங்க so we'll see show that a plus b plus c is divisible by 13 ன்னு சொல்லியிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணுவோம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி என்ன சொல்லியிருக்காங்க a divided by 13 அப்போ a is equal to 13q
quotient 13 into quotient plus remainder என்ன 9. அடுத்தது என்ன வரும்? b is equal to 13q plus 7 வரணும். I'm sorry, இங்க 1 இருக்கு. Just change it as 7. c என்ன வரும்? 13q plus 10 ன்ட்டு வரும். So நீங்க இந்த 10 என்ற லாஜிக் எடுத்துக்கோங்க. Just let me fill this out. Okay. So 13q plus 7 and c is equal to 13q plus 10 ன்னு போட்டுக்கோங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது a plus b plus c. அப்போ left hand side ஆட் பண்ணா அந்த பேட்டர்ன் வந்துடுது இல்லையா? ஸோ a plus b plus c நான் பண்ணும் போது எனக்கு என்ன ஆயிடுதுங்கன்னா 13 இந்த சைடு ஆட் பண்ணும்போது 13q plus 9, 13q plus 7, 13q plus 10 ஆயிடுது. இப்போ q எல்லாம் ஆட் பண்ணும்போது 39q, 9 plus 7 plus 10 வந்து 26. நம்மளோட ஏம் என்னன்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 13னா ஒரு 13 வெளியில நின்று ஒரு மிச்சம் எல்லாமே ஒரு பிராக்கெட்குள்ள ஃபிட் பண்ணிடணும். ஸோ ஒரு எந்த நம்பருமே வெளியில இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்துல இருந்து காமனா 13 எடுத்தா 13 3s are 39q, 13 2s are 26, which means there is no remainder at all. 13 into apple, 13 apples over. So it is divisible by 13. இதே சம் வந்து உங்களுக்கு யூனிட் எக்ஸசைஸ்ல a plus 2b plus 3c அப்படி கேட்டிருப்பாங்க அண்ட் ரிமைண்டர் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி கொண்டு வரும்போது அந்த ரிமைண்டர் கொஞ்சம் இங்க வந்துடும். அதை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் சம் வித் a little bit difference. இதுல மட்டும் மல்டிப்ளை என்ன பண்ண சொல்றாங்களோ அதை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். Exercise 2.1, question number 5. Prove that square of any integer, whether it is positive or negative, is immaterial. Any integer, it will leave the remainder either 0 or 1. So it will give either 0 or it should give 1 when divided by 4. சரி, அப்போ நம்ம பண்ணும்போது ஒன்று 4 இன்ட்டு ஆப்பிள்னு ஒரு பிராக்கெட் வந்துடணும், இல்லை 4 இன்ட்டு ஆப்பிள் ப்ளஸ் 1ன்னு வரணும். இந்த ரெண்டு லாஜிக் நம்ம கொண்டு வரணும் அந்த நம்பர்ஸ். ஸோ முதல்ல நம்பர் அசியூம் பண்ணும். எக்ஸை வந்து நான் இன்டீஜர் எனி இன்டீஜர்னு எடுத்தேன்னா அதோட ஸ்கொயர் என்னவா இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் போன சம்மில் நம்ம ப்ராடக்ட் பார்த்தோம், இங்கே ஸ்கொயர், அதனால ஸ்கொயரை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு கேஸ் பேசுவோம். என்ன ரெண்டு கேஸ் பேசுவோம்? ஒன்று வந்து ஈவன், இன்னொன்று வந்து ஆட். ஈவனுக்கு என்ன லாஜிக் கொடுத்தேன் நான்? எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 2q போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் உங்களுக்கு என்ன ஆகிடும்? 4q ஸ்கொயர்னு ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் ஒரு 0 இன்சர்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ 4 டிவைட் பண்ணும்போது என்னுடைய ரிமைண்டர் என்ன? 0. ஸோ டிவைடட் பை 0 gives, divided by 4 gives 0 as remainder. Evenல முடிச்சிட்டோம். இப்போ ஆட்ல பார்க்கலாம். ஆட்ல என்ன பண்ண சொன்னேன்? x equal to 2k plus 1ன்னு போட சொன்னேன். அதாவது 2 மேக் இட் அஸ், இப்போ ஈவன் இன்டீஜர்னா 2q போட்டோம், இங்கே 2q plus 1 போடணும். நான் சும்மா 2k plus 1ன்னு ஒரு ரேண்டமாக போட்டிருக்கேன். அப்போ இப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் என்ன? 2k plus 1 the whole square. a plus b the whole square formula. a square என்ன? 2k square. So 2k the whole square, which is 2 into 2 4k square plus 2ab, 2 2s are 4, 4k plus 1. இப்போ நம்ம லாஜிக் என்னன்னா ஒரு பார்ட்ல 0 காட்டிட்டோம், டிவைடட் எய்தர் 0 ஆர் 1ன்னும் போது ஈவன் இன்டீஜர் வரும்போது 0ன்னு காட்டிட்டோம். அப்போ நமக்கு ஹிண்ட் என்ன இருக்குன்னா இப்போ ஆட் இன்டீஜர் பண்ணும்போது எனக்கு 1 ரிமைண்டர் வரணும். ஸோ ஒரு 1 தனியாக சேஃபாக வெளியில் வச்சுப்போம், அந்த 1 டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். இந்த ரெண்டு எலிமெண்ட்லேருந்து ஒரு 4 வெளியில் எடுக்க முடியுமா? 4k. ஸோ எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்மில் மிச்சம் k, செகண்ட் டேர்மில் எதுவும் மிச்சம் கிடையாது, அதனால 1. இப்போ இந்த என்டையர் பார்ட்டை நான் ஆப்பிளாக எடுத்துக்கிறேன், க்யூவாக எடுத்துக்கிறேன். ஸோ 4q plus 1. So I'm dividing it by 4 and I'm getting remainder 1. Here I'm dividing it by 4 and I'm getting the remainder 0. So that is the two concepts asked. Divided by 4 gives 0 as remainder. Illa divided by 4 gives 1 as remainder. Ama even use பண்ணீங்கன்னா 0 remainder. Odd integer use பண்ணீங்கன்னா any number ஓட ஸ்கொயருக்கு அதோடைய remainder வந்து 1. These are a generalized theoretical cases. Okay, hence proved. Exercise 2.1, problem number 6. A very important problem, children. There will be 4 sums here and 1 in the example sum. இந்த 5 சம்மில் ஒரு 95% ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும் நமக்கு எக்ஸாமில், மெயின் எக்ஸாம்லேயே வந்துடும். இந்த லாஜிக் செகண்ட் சாப்டரை ஒரு 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம். அந்த 3 பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது ஒரு ஹை ப்ரையாரிட்டி சம்.
சரிங்களா? அண்ட் இந்த சம்மை வந்து நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தடில் பண்ணியிருப்பீங்க ஆர் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட்லையும் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம். அதை ஜஸ்ட் இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமில் கொண்டு வரது எப்படின்னு காட்டுறோம், அவ்வளோதான். ஸோ ஃபைண்ட் த HCF. ஓகே, 340 and 412. ஸோ இதில் ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன? 412. ஸோ அந்த நம்பரை வந்து வெளியில் எழுதிக்கோங்க, 412. அது 340ல் எத்தனை, அதாவது 412 எத்தனை 340 இருக்கும்? ஜஸ்ட் இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது 1 times 340 இருக்கும், ப்ளஸ் ரிமைண்டர் என்ன? 72. இது ரெண்டும் ஆட் பண்ணி பாருங்க, 340 + 72 412ன்னு வரும். ஸோ 412 ஈக்குவல் டு 340 × 1 + 72. அதாவது இங்கே ரிமைண்டர் வந்து 72. அப்போ என்னால் வந்து ரிமைண்டர் 72 வரும்போது ப்ரொசீட் பண்ணணும். இன்னும் 0 வர வரைக்கும் நான் ட்ரை பண்ணணும். ஸோ ரிமைண்டர் 72 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகெயின் அப்ளைங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இப்போ நான் 2 நம்பர் எடுக்கணும். என்ன பண்ணணும்னா, இந்த பெரிய நம்பரை ரூல் அவுட் பண்ணிட்டு அடுத்த 2 நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இதில் 340யை வெளியில் வச்சுக்கோங்க, 72வை உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ 340க்குள்ளே எத்தனை 72 இருக்குன்னு பாருங்கள். 72 4s ஆர் உங்களுக்கு எலிமெண்ட் இருக்கும், 340ன்ற லாஜிக் இருக்கும், ப்ளஸ் 52 ரிமைண்டர் என்ன? இந்த 72ஆல் 340யை டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். லாங் டிவிஷன் பண்ணுங்க. அப்போ 72 4 கோஷன்ட் 4 வரும், ரிமைண்டர் 52 வரும். இப்போ திருப்பி நமக்கு என்ன தெரியுது? ரிமைண்டர் 52 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் திருப்பி யூஸ் பண்ணணும். இப்போ யாரு ரிமூவ் பண்ணுவோம்? 340யை த்ரோ பண்ணிடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது யாரு? 72வும் 52வும். ஸோ 72 பண்ணும்போது என்ன ஆகுது? 52 ஒன் டைம் வந்து 20 மிச்சம் இருப்பாங்க. ஆனால் இப்பயும் ரிமைண்டர் என்ன? 20, which is not equal to 0. So I have to proceed. So again I am applying Euclid's division algorithm. So now 52 போடும்போது என்ன ஆயிடுது? 22s are 40. 40 plus 12, 52. Again what I understand, remainder 12 is not equal to 0. Then again I apply the Euclid's division algorithm. இப்போ என்ன 2 நம்பர் எடுப்பேன்? 52வை த்ரோ பண்ணிடுவேன். மிச்சம் என்ன நம்பர் இருக்கு? 20 and 12. So 20 equal to 12 into எத்தனை தடவை? 12 ones are plus 8. அப்போ 8ம் வந்து ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. திருப்பி என்ன பண்ணுவீங்க? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவீங்க. தென் 12ஐயும் 8ஐயும் எடுக்கும்போது 12 வச்சுட்டு 8 ones are 8 plus 4. இப்போ 4ம் வந்து ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ த ரிமைண்டர் 4 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகெயின் அப்ளைங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்ன ஆயிடுது? 8 ஈக்குவல் டு 4 2s are 8 plus 0. Finally, we reach the remainder as 0. So we understand that this 4 is the key element, isn't it? That is the HCF of 340 and 412. இந்த சம் பண்ணும்போது ஒரு சின்ன ஹிண்ட் என்னன்னா, இந்த நம்பர்ஸ் எழுதுறீங்க இல்லையா, 412 அப்புறம் 340 ஒரு தடவை எழுதி ப்ளஸ் 72, இங்கே ஒரு லைன் கேப் விட்டுடுங்க. தென் 340 எழுதி 72 மேட்ச் பண்ணுங்க. தென் 72வையும் 52வும் மேட்ச் பண்ணுங்க. தென் 52வும் 20யும் மேட்ச் பண்ணுங்க. அப்புறம் 20யும் 12வும், அதாவது பெரிய நம்பரை ரூல் அவுட் பண்ணி இருக்கிற 2 சின்ன நம்பர்ஸை உள்ளே கொண்டு வரணும். பெரிய நம்பரை ரூல் அவுட் பண்ணி இருக்க 2 சின்ன நம்பரை கொண்டு வரணும். லாஸ்ட் இதை கண்டுபிடிச்சி ரிமைண்டர் கண்டுபிடிச்ச பிறகு கான்ஸ்டன்ட்டாக வந்து நடுவில் வந்து எழுதுறீங்க, ஹியர் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0, அப்ளையிங் EDA, E.D.A கேப்ஸில் போட்டுக்கோங்க. திருப்பி அகைன் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0, அப்ளையிங். இந்த ஒரு தடவையும் நடுவில் எழுதும் போது நம்ம மைண்டு கொஞ்சம் டீவியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்பர் ஒர்க்கிங்கில் ஒரு லைன் கேப் விட்டு அந்த நம்பரை ஒர்க் பண்ணி முடிச்சிருங்க. லாஸ்ட்டில் எல்லாம் முடிச்சு ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு எல்லாத்துலேயும் கான்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிடுங்க, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா நம்ம லாஜிக் கரெக்டாக வந்துடும். ஃபுல் மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். எந்த இடத்துலையும் நமக்கு ஸ்டெப்ஸ்க்காக மார்க்ஸ் கட் பண்ண மாட்டாங்க, இந்த ஸ்டெப்ஸை பர்ஃபெக்டாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா. Next we will see for 867 and 255. அப்போ என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் 867 வெளியில் எழுதுவோம், 255. ஸோ நான் இப்போ லாங் டிவிஷன் பண்ணும்போது 255 3s are எனக்கு வந்தது அண்ட் ரிமைண்டர் 102 வந்தது. சைடில் ரஃப் காலமில் லாங் டிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 260 255 எத்தனை தடவை போகுதுன்னு பார்த்துக்கோங்க, ரஃபாகவே பண்ணிக்கலாம். இது ஒரு 250 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 750 வரும். ஸோ உங்களுக்கு இங்கே 860 இருக்குது. 4th டைம் பண்ணி பாருங்கள், ஜாஸ்தி நம்பராக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 255 × 3 + 102.
நான் சொன்னேன் இல்லையா, நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் ஒரு கேப் விட்டுட்டு இந்த டேட்டாவை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்ல அது என்ன கான்ஸ்டண்டா வர வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. இட் வில் சேவ் யுவர் டைம் அண்ட் இட் வில் நாட் அலவ் யூ டு கெட் டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சம் ஆல்சோ. ஓகே, இப்போ 867 ரூல் அவுட் பண்ணிடுங்க. மிச்ச நம்பர் என்ன? 255 and 102. So I will use the 255 and 102. 102 twos are 54. Sorry, 250. Okay, 102. Did I miss out a number? Oh, yeah, I'm sorry. 204 plus 51 and then again எனக்கு 51 ரிமைண்டர் வந்ததுனால நம்ம என்ன பண்றோம், இப்போ திருப்பி கண்டினியூ பண்றோம் again using Euclid's division algorithm. அப்போ 102 is equal to 51. 51 என்ன? 2 times of 51 is 102 plus 0. அப்போ ரிமைண்டர் 0 வந்தா உங்க கன்க்ளூஷன் என்ன? Therefore HCF of 867 and 255 is 51. That is your conclusion. Just try to identify this data. It will be very simple and you'll find it very easy. சைடில் வந்து ஒரு லாங் டிவிஷனோ இல்லை ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஷுடன்ட் ரிமெம்பர், இந்த ரிமைண்டரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் புல் யூ வெரி பேட்லி. ஸோ யூ ஷுட் பி காஷியஸ் வித் இட். Question number 6. Third subdivision. Okay, 10,224 and 9648. நம்பரை பார்க்கும் போதே தெரியுது 10,000குள்ள 9,000 எத்தனை தடவை இருப்பாங்க? ஒரு தடவை தான் இருப்பாங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லாஜிக் போட்டுருங்க. 10,224யும் 9648யும் சப்ட்ராக்ட் பண்ணா 576 ரிமைண்டர். ஃபைன். So remainder 576 is not equal to 0. So நீங்க என்ன பண்ண போறீங்க? You are going to use Euclid's division algorithm. So Euclid's division algorithm யூஸ் பண்ணும்போது எந்த நம்பரை ரூல் அவுட் பண்ணுவீங்க? 10,224 ரூல் அவுட் பண்ணிடுங்க. ரூல் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்க ரெண்டு நம்பர் என்ன? 9648 and 576. அப்போ 9648க்கு லாங் டிவிஷன் பண்ணும்போது 576 into 16 டைம்ஸ் வருது. அதாவது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 9,216 போயிடுது லாங் டிவிஷன்ல இல்லை அப்ராக்சிமேஷன்ல பண்ணும்போது. பிளஸ் ரிமைண்டர் என்ன? 432. ஸோ ரிமைண்டர் 432 வந்துடுச்சா? அப்போ திருப்பி என்ன பண்ணுவீங்க? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் பண்ணுவீங்க. இப்போ எந்த ரெண்டு நம்பர் வச்சுப்பீங்க? 576ம் 432. இதை பார்க்கும் போதே தெரியுது 576ல 432 எத்தனை டைம் இருக்கும்? 1 டைம் இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபில் பண்ணுவோம். ஸோ 576 ஈக்குவல் டு 432. இந்த ஒரு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 576 into 16. அப்புறம் ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக சர்ச் பண்ண வேண்டாம். நமக்கு கொடுத்துருக்க 5 சம்ல இந்த ஒரு நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கும் 16 டைம்ஸ். மிச்சதெல்லாம் 1லேருந்து 4 டைம்ஸ்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். மொத்த சம்ஸுமே 4 சம்முமே மேபி 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைமோட முடிஞ்சிடும். இந்த ஒரே ஒரு பார்ட்ல மட்டும்தான் இந்த 16 வரும். அதை மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. So 432 and 144. So remainder 144 is not equal to 0. So you are going to use Euclid's division algorithm again. அப்ப numbers என்ன வருது? 432 144. 432 long division பண்ணும்போது 144 into 3 times is 432 plus 0. So when the remainder is 0, what is your conclusion? You don't have to use Euclid's division algorithm again. You have solved the sum. So the HCF of these two numbers 10,224 and 9648 is 144. Question number 6, exercise 2.1, problem number 4. So இப்போ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? 84, 90 and 120. 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இல்லை உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். லெட் மீ செக் வாட் ஐ ஹவ் டேக்கன். ஓகே, ஐ ஹவ் டேக்கன் 90 and 84 in the first stroke. அப்போ 90ல எத்தனை 84 இருக்கும்? ஒரு 84 இருக்கும். ஸோ 84 into 1 plus 6. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ரிமைண்டர் 6 நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால திருப்பி யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். யார் ரெண்டு பேர் இருப்பாங்க? 90 ரூல் அவுட் ஆகிடும். 84ம் 6ம் இருப்பாங்க. அப்போ 84க்கு என்ன வருது? 6 into 14 வந்து 84. ஸோ ப்ளஸ் 0. ஸோ ரிமைண்டர் 0 ஆனதுனால என்னோட ஹெச்சிஎஃப் இஃப் என்ன ஆயிடுது? 84க்கும் 90க்கும் 6ன்றது என்னோட ஹெச்சிஎஃப் ஆயிடுது. ஃபைன். இப்போ
நெக்ஸ்ட் செட் நான் பண்ணும்போது இந்த 120க்கு நான் பண்ணணும் இல்லையா? அந்த 120யும் ஐ வில் நாட் யூஸ் 84 and 90. இன்ஸ்டெட் ஐ வில் யூஸ் திஸ் 6 டைரக்ட்லி. ஏற்கனவே ஒரு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை டைரக்டா எடுத்துப்பேன். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 6 and 120 ஐ ஷுட் ஃபைண்ட் அவுட் யூசிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ 120 எழுதும் போது பெரிய நம்பர் என்ன? 120. 6 into 20 plus 0. So luckily the remainder is 0. So again, what is your HCF here? 6 is the HCF. Now this HCF is for 120 and 6. ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும்னா, மூணு நம்பருக்கும் சேர்த்து இங்கே ஒரே நம்பர் வந்துருச்சு 6ன்னு. சம்டைம்ஸ் இட் மைட் டிஃபர் ஆல்சோ இல்லை. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனும் கொடுக்கணும். ஹெச்சிஎஃப் ஆஃப் 84, 90 and 120 is 6 அப்படின்னு சொல்லி ஃபைனல் கன்க்ளூஷனும் கொடுக்கணும். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஜஸ்ட் சிம்பிள் நம்பர்ஸ். அந்த ஒரு பர்டிகுலர் சம்ல மட்டும்தான் 16 டைம்ஸ் வரும். இந்த சம்ல ஒரு 14 டைம்ஸ் வரும். மற்றதெல்லாம் ரொம்ப டைரக்டா கண்டுபிடிக்கிற மாதிரி சிம்பிள் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகே. Exercise 2.1, problem number 7. Find the largest number. அப்ப hint என்னன்னா GCD or HCF கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. Find the largest number which divides 1230 and 1926, leaving remainder 12 in each case, which means இந்த ஒரு நம்பர் நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, அது வந்து 1230 டிவைட் பண்ணா 12 ரிமைண்டர் வரும். 1926 டிவைட் பண்ணா 12 ரிமைண்டர் வரும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல முதல்ல அந்த ரிமைண்டரை ரிமூவ் பண்ணி ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ த ரிக்வயர்ட் நம்பர் இஸ் த HCF ஆஃப் வாட் நம்பர்ஸ்? 1230லேருந்து 12 ரிமூவ் பண்ணிடுங்க. 1926லேருந்து 12 ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு தான் அவங்க HCF கேட்குறாங்க. ஸோ லீவிங் ரிமைண்டர்ஸ்ன்ற கேஸ் வந்தாலே முதல்ல ஒரிஜினல் நம்பர் என்னன்றது ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு டிவிஷன் அல்காரிதமோ இல்லை ப்ரைம் ஃபேக்டரைசேஷனோ இல்லை ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷனோ எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ லேர்ன் பண்ணதுனால டிவிஷன் அல்காரிதமே யூஸ் பண்ணலாம். 1914 and 1218 அது 1 டைம் போகும். அப்போ மிச்ச ரிமைண்டர் என்ன? 696. இப்போ 1914 ரூல் அவுட் பண்ணிடுங்க. 1218, 696 1 டைம் போகும். ரிமைண்டர் என்ன? இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணா 522. Now 1218 ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ 696 is equal to 522. எத்தனை டைம் போகும்? 1 டைம். ரிமைண்டர் என்ன? சப்ட்ராக்ட் பண்ணா 174. இப்போ 696 ரூல் அவுட் பண்ணிடுங்க. அப்போ 522 is equal to 174 into 3 plus 0. ஆல்வேஸ் ரிமெம்பர், பிகர் நம்பரை வெளியில இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிகர் நம்பரை கீழே கொண்டு வந்துடணும். உள்ள இன்னொரு நம்பரை வச்சுக்கணும். இதுதான் பேட்டர்ன். இப்போ இங்க 174 வந்திருக்கு. ஸோ த ரிமைண்டர் இஸ் 0ன்னு வந்ததுனால HCF என்ன? 174. ஸோ த ரிக்வயர்ட் நம்பர் இஸ் 174. உங்களுக்கு கியூரியஸா இருந்ததுன்னா வேணா இந்த 174 இந்த 1230 174ஆல டிவைட் பண்ணி பாருங்க, 12 ரிமைண்டர் வரும். இந்த 1926 174ஆல டிவைட் பண்ணி பாருங்க, 12 ரிமைண்டர் வரும். தட்ஸ் ஆல். ஸோ இதில் 2 ஸ்டெப்பாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ஒரிஜினலாக என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோங்க, அந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணி. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் HCF-ஐ எனி மெத்தடில் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போ யூக்ளிட் சொல்லி கொடுத்ததுனால அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். Exercise 2.1, question number 8. Yes, this is a little ட்ரிக்கி கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே கிடையாது. இதில் ரொம்ப யோசிச்சோன்னா ரொம்ப 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 சிம்பிளான சம். D is the highest common factor of 32 and 16. நமக்கு தான் HCF கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஸோ எந்த ஒரு மெத்தடை போட்டு நான் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இங்கே யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவே போட்டுட்டேன். நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன வேணால் மெத்தட் போட்டுக்கோங்க. ஸோ 60 வச்சுக்கிட்டேன். 32 1s are plus 28. அப்புறம் 32 வெளியில் வருவாங்க. 28 1s are plus 4. அப்புறம் 28 வருவாங்க. 4 7s are 28 plus 0. அப்போ இந்த 4 தான் நம்ம HCF. ஸோ டியோட வேல்யூ என்ன? 4. அதை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கண்டுபிடிச்சோம். D is the highest common factor of 32 and 16. டியோட வேல்யூ என்ன? 4. ஓகே. இங்க டிக்கு வேற ஏதோ ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. 32x plus 60yன்னு ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணேன் இல்லையா, எல்லாமே நான் வந்து 1 and 2 அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு 32ஓட வேல்யூ என்ன? 28 into 1 plus 4. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அந்த செகண்ட் சப்டிவிஷன்லேருந்து அதை எடுத்துக்கிட்டேன்.
ஃபைன். இப்போ நான் இது ஜஸ்ட் ரீஒர்க் பண்றேன். இந்த 4 ஒரு சைடு வச்சுட்டு இந்த 28 இங்க கொண்டு போயிடுறேன். அப்போ 4 is equal to 32 minus 28 into 1 மெயின்டைன் பண்ணிக்கலாமா? இந்த 28 into 1 கொண்டு போயிட்டேன். இப்போ எனக்கு இங்க இருக்க லாஜிக்ல 32ம் 60யும் இருக்கு. நான் லக்கிலி 4 வந்துருச்சு HCF. இந்த Dக்கு பதிலா 4 போட்டுட்டேன். 32 கொண்டு வந்துட்டேன். இந்த 28ன்றது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அந்த 28 எய்தர் 32 அண்ட் 60 இன்வால்வ் ஆன ஒரு நம்பர் வரணும். ஸோ எங்க இருக்கு தேடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல 28 கூட 60யும் 32வும் இருக்கு. அப்போ 28 நான் என்னன்னு எழுதலாம்? 60 மைனஸ் 32ன்னு எழுதலாமா கம்ஃபர்டபுளா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 28 என்ன பண்ணியிருக்கேன்? 60 மைனஸ் 32ன்னு எழுதியிருக்கேன். இப்போ 32 மைனஸ் 60 பிளஸ் 32ன்னு ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணா 32 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. 32 இன்டூ 2 பிளஸ் 16 எனக்கு வேணும் இல்லையா? அதனால பிளஸ்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இந்த மைனஸ் ஒன்னு சும்மா ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கிட்டேன். மைனஸ் 1 இன்டூ 60. இப்போ கம்பேர் பண்ணலாம். இந்த D என்னது? 4. இங்க 32, இங்கேயும் 32. அப்ப எக்ஸுக்கு பதிலா யார் இருக்காங்க? 2. இங்க 60, இங்க 60. அப்போ yக்கு பதிலா யார் இருக்காங்க? -1. So x is equal to 2 and y is equal to -1. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த சம் வேற மெத்தட்ல பண்ணாலும் கொஞ்சம் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வர கஷ்டமா இருக்கும். அதனால யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவே பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல இருந்தே உங்களுக்கு சிம்பிளிஃபைடா 2 ஸ்டெப் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆன்சர். சர்டன் சம்ஸ் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 தடவை அது திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். சொல்கிற லாஜிக்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டியை கண்டுபிடிச்சோம். அப்புறம் அந்த டியை வந்து ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்தோம். அதில் 28 எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அந்த 28 வந்து 60 and 32 எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். 32 எல்லாம் ஒன்றா அரேஞ்ச் பண்ணோம். 60 எல்லாம் ஒன்றா அரேஞ்ச் பண்ணோம். 32 பக்கத்தில் இருக்கிறத எக்ஸ்ன்னு சொன்னோம். 60 பக்கத்தில் இருக்கிறத ஒய்ன்னு சொன்னோம். அவ்வளோதான். Exercise 2.1, question number 9. Okay, what is given? A positive integer when divided by 88 gives the remainder 61. So ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை நீங்க 88ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன வருமா? 61. இப்போ அதே நம்பரை நீங்க 11ஆல டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்? வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11? ஸோ கொடுத்துருக்க நம்பரை 88ஆல டிவைட் பண்ணா 61 ரிமைண்டர் வரும்னு சொல்லிட்டாங்க. அதே நம்பரை நீங்க 11ஆல டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்? இது நிறைய காம்ப்ளிகேட்டட் லாஜிக்ஸ் எல்லாம் போடுவாங்க. அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் போட வேண்டியது இல்லை. ஜஸ்ட் சிம்பிளா எடுத்துக்கோங்க. ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸ், அது 88ஆல டிவைடுன்னாங்க. அப்போ 88 இன்டூ ஒய் சம் மல்டிபிள் இல்லையா? பிளஸ் 61ன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த 61 வந்து இப்போ இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா? அந்த ரிமைண்டர் எடுத்துக்கோங்க. 61 யாரால டிவைட் பண்ண போறீங்க? 11ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 11 5s are 55 பிளஸ் 6. ஓகே, ஏன்னா 88 உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 11. அதனால நீங்க இந்த 60 அது ஒரு ரூல் அவுட் ஆகி போயிடும், நம்ம பெரிய நம்பரோட போயிடும். அதனால அது எதுக்கு திருப்பி பண்றது? அதனால வெறும் ரிமைண்டரை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 61 எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 இன்டூ 5 பிளஸ் 6. அப்போ இங்க ரிமைண்டர் என்ன வந்தது? 6. அப்போ அந்த பெரிய நம்பரை நீங்க டிவைட் பண்ணாலும் 6 தான் ரிமைண்டர் வரும். இவ்வளவுதான் ஆன்சர். இதுல ஒரே ஒரு சின்ன லாஜிக் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்க எழுதணும் சின்ஸ் 88 is a multiple of 11. இல்லைன்னா இந்த பெரிய நம்பர் அப்படியே நீங்க எடுத்துக்கணும். 88y பிளஸ் 61 போட்டு 11 காமனா வெளியில எடுத்து அதுல நீங்க இந்த 8y போட்டு 5 போட்டு அதுக்கப்புறம் வெளியில 6 கொண்டு போற மாதிரி இருக்கும். அதை விட நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சம் முடிஞ்சிடும். Exercise 2.1, question number 10. Okay. Prove that two consecutive positive integers. ரெண்டு நம்பர் எடுக்கணும். கான்சிக்யூட்டிவ்னா நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா பிளஸ் சைன். They are always co-prime. Co-primeனா நமக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் த லாஜிக்? கோப்ரைம்னா ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் இருக்கணும். அதாவது அது ரெண்டுத்துக்கும் வேற எந்த ஒரு காமன் எலிமெண்ட்டும் இருக்கக்கூடாது. 1 தவிர வேற எந்த காமன் எலிமெண்ட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து கோப்ரைம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் 2 நம்பர் எடுத்திருக்கேன், n and n+1 எடுத்திருக்கேன். அவங்க எப்போ கோப்ரைமா இருப்பாங்க? ஒன்லி இஃப் இட் போத் ஆர் டிவைடட், ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜர் தட் டிவைட்ஸ் போத் த நம்பர் இஸ் 1. வேற எந்த நம்பரும் அதை காமனா டிவைட் பண்ணக்கூடாது. ஓகே,
ஸோ நான் என்ன வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் எடுக்கும்போது n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படியே எடுத்திருப்பேன் இல்லைங்களா? அப்போ என்னோட ஒரு நம்பர் என்னவா இருக்கும்? எப்போவுமே கான்சிக்யூட்டிவ்னா ஒரு நம்பர் ஆடா இருக்கும், அடுத்த நம்பர் என்ன ஈவனா இருக்கும். இப்போ 2 எடுத்தீங்கன்னா அது ஈவன், அடுத்த நம்பர் என்ன ஆட். ஸோ லாஜிக் என்னன்னா கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா எவ்வளோ என்ன பிக்கஸ்ட் குரூப் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்தாலும் பக்கத்து பக்கத்தில் இருக்க நம்பரில் ஒன்று ஆடு ஒன்று ஈவன், ஒன்று ஆட் நம்பர் ஒன்று ஈவன் நம்பர். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? ஆட் அண்ட் ஈவன் எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்று தான் அதோடைய காமன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ த ரிசல்ட் இஸ் ஓவர். தே ஆர் கோப்ரைம். ஒரே ஒரு லாஜிக் தான். பக்கத்து பக்கத்தில் இருக்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்தோம்னா ஒரு நம்பர் ஆடாக இருக்கும், ஒரு நம்பர் ஈவனாக தான் இருக்கும். ஒரு ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் காமனாக எந்த ஃபேக்டர்ஸும் கொண்டு வர முடியாது பக்கத்து பக்கத்தில் இருக்க நம்பர்ஸ்க்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, 4 and 5 எடுக்கிறீங்க. 4 ஈவன் 5 ஆட். 4 and 5க்கு காமன் நம்பர் என்ன? 1 தான் இல்லையா? 99ம் 100ம் எடுத்துக்கிறீங்க. ஒரு 99 ஆட் நம்பர், 100 ஈவன் நம்பர். 99க்கும் 100க்கும் காமன் ஹெச்சிஎஃப் என்ன? உங்களுக்கு என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்ன்ற நம்பர் வந்தாலே இட் இஸ் ஒன்லி கோப்ரைம் அப்படின்றது லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கு மேபி ப்ரூஃப் வைஸ் சிலர் போடுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று புரிய வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒன் இஸ் ஆட் அண்ட் அதர் ஒன் இஸ் ஈவன்னா the HCF of two consecutive numbers will always be 1. Hence the result. But it should be positive integers. You should be cautious with that also. That's all is the exercise.